கசகசா பாயசம் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்துக்கலாம். அது நல்லா லோ ஃப்ளேமில் வறுத்த பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் சேர்த்துக்கலாம். 2 லோ ஃப்ளேமில் வறுத்துட்டு கலர் மாறின பிறகு இது கூட 4 பாதாமும் சேர்த்துக்கலாம். வேணும்னா முந்திரி கூட சேர்த்துக்கலாம். நான் இங்கே பாதாம் மட்டும் தான் சேர்த்து நிற்கிறேன். இதுவும் நல்லா வறுத்த பிறகு ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். இங்கே கொஞ்சமாக நான் ட்ரை கோகோனட் சேர்த்து நிற்கிறேன். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். அது கூடவே வறுத்து ஆற வச்ச கசகசாவும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றதை நம்ம பவுட்ரு மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பேஸ்ட் மாதிரி ரெடி ஆச்சு. ஒரு சைடில் தேவையான அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம், நம்ம இனிப்புக்கு தகுந்த மாதிரி. அது முழுகிற அளவுக்கு தண்ணி போட்டு கொதிக்க விடலாம். இன்னொரு சைடில் முந்திரி தார்ச்சியும் நெய்யில் வறுத்துட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்துட்டு 2 நிமிஷம் அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வெல்லம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கின்னு கசகசா பேஸ்ட்டு 2ம் சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் கொதிக்க வச்சோம்னா கசகசா பாயசம் ரெடி. இதுக்கு ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொதிக்க வச்சு இறக்குனா கசகசா பாயசம் ரெடி. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.